இப்ப நான் சொல்றேன், நல்லா வாயில வந்துடுமா? போன் சைட்ஸ், அதானது இந்த செக்ஷுவல் வெப்சைட்ஸ் எல்லாம் பேன் பண்ணுமாம். எதுக்குன்னு கேட்டா 3 வயசு பிள்ளைங்க செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுக்கு ஆளாகி முள்ளுக்காட்டுக்குள்ள தூக்கி போட்டிருக்காங்க, கடுமையா துன்புறுத்தி இருக்காங்க. இன்னைக்கு அந்த பிள்ளையோட உசுறு போயிடுச்சு. அதுக்கு இவங்க கருத்துன்னு என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரியான வெப்சைட்ஸ் எல்லாம் பேன் பண்ணிட்டா இப்படிப்பட்ட குற்றங்களை எல்லாம் தடுக்கலாம், போதை மாதிரியான பொருட்களை எல்லாம் குறைச்சிட்டோம்னா இப்படிப்பட்ட குற்றங்களை எல்லாம் தடுக்கலாம்னு கருத்து சொல்றாங்க. இல்ல நான் கேக்குறேன், கோயம்புத்தூர்ல ஒரு வயசுக்கு வந்த புள்ள, மேஜரான புள்ள, அவ விரும்பக்கூடிய ஒரு ஆணோட ஒரு ஒதுக்குப்புறமான இடத்துக்கு போறா. அங்க சிலரால் அவங்க துன்புறுத்தப்பட்டாங்கன்னு சொன்ன உடனே அந்த செயலுக்கு முழுமையா திமுக அரசாங்கம் தான் காரணம். அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த மு.க. ஸ்டாலின் தான் அதுக்கு பொறுப்பேற்றுக்கணும். திமுக அரசாங்கத்துல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களும் மிகப்பெரிய அச்சுறுத்தலுக்கு கீழே தான் வாழ்றோம்னு சீன் பண்ணீங்கல்ல, எத்தனை ரீல்ஸ் போட்டீங்க, கருத்துங்கிற பேர்ல எத்தனை பேர் எழுதுனீங்க. இன்னும் இப்ப எப்படி இப்படி சொல்றீங்க? இந்த வெப்சைட்ஸ் எல்லாம் பேன் பண்ணா குற்றம் குறைஞ்சிரும், போதையெல்லாம் தடுத்தா குற்றம் குறைஞ்சிரும் சொல்றீங்கல்ல, உங்க சிஎம் சொன்னா கேட்பாரா? அவருக்கு அப்படியே கலர்ஃபுல்லா ட்ரெஸ் எல்லாம் போட்டுவிட்டு பொம்பளைங்களை இப்படி நடக்க வச்சுட்டு அவரு காரை ஓட்டிட்டு போனாதானே அவரோட ரசிகைகளை அப்படியே அவர் வச்சிருக்க முடியும். ஏன்னா அவரே சொன்னாரு, இது இன்டர்லிங்க்டு ஆக்டிவிட்டின்னு. போதைய குறைச்சா பெண்களுக்கான குற்றங்கள் குறையும், சட்டம் ஒழுங்கும் பாதுகாக்கப்படும். இப்ப இது ரெண்டுக்கும் அவர் ஏதாவது ஒரு தீர்வையாவது கொடுத்திருக்காரா? இல்ல அவள் அமலுக்கு கொண்டு வந்த சிங்கப்பெண் படை அப்படிங்கிற அந்த ஒரு படை எங்க போச்சு? இந்த குரோம்பேட்டையில இந்த 3 வயசு பிள்ளை சாகும் போது சொல்லுங்க பாக்கலாம். திமுக அரசாங்கத்துல எது நடந்தாலும் ஸ்டாலினும் திமுகவும் காரணம். விஜய் அவர்களோட அரசாங்கத்துல எது நடந்தாலும் இந்த வெப்சைட் காரணம், இந்த பொருள் காரணம், இந்த மாதிரியான கலாச்சாரம் காரணம். என்னையா நியாயம்?